ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் ரைட்டிங்னா என்ன, அதில் வந்து என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். பேராகிராஃப் ரைட்டிங் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப்னால் எப்படி இருக்கணும், ஒரு பேராகிராஃப் வந்து எப்படி இருக்கணும், ஒரு நல்ல பேராகிராஃபில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிற சம்மரி தான் பார்க்க போகிறோம். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் பேராகிராஃப்? ஒரு பேராகிராஃப்னால் என்ன? எல்லாரோட கொஸ்டின் பேப்பர்லேயுமே கண்டிப்பாக வந்து ரைட் அ பேராகிராஃப் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து என்ன எழுதுவோம், நம்மளை பற்றி எழுதுவோம் இல்லையா, அதுதான் பேராகிராஃப். இதில் வந்து பேராகிராஃப்னால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் இஸ் அ குரூப் ஆஃப் சென்டென்ஸ் தட் ஒர்க் டுகெதர் எக்ஸ்பிரஸ் அ சிங்கிள் ஐடியா. பேராகிராஃப் அப்படின்னா 2-3 சென்டென்ஸ் மட்டும் சேர்ந்து அது பேராகிராஃப் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து சேர்ந்து அது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஐடியாவை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுமா. அப்படி ஒரு சிங்கிள் ஐடியாவை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற நிறைய சென்டென்ஸ் சேர்ந்தால் அதுதான் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய சென்டென்ஸ் சேர்ந்து ஒரு சிங்கிளான ஐடியாவை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது பேராகிராஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Paragraph writing involves composing a section of writing that focus on a single idea or topic. பேராகிராஃப் வந்து ஒரு சிங்கிள் ஐடியாவை பற்றி இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு டாப்பிக்காகவும் இருக்கலாம். இட் ஆக்ட் அஸ் அ பில்டிங் பிளாக் இன் ரைட்டிங். பேராகிராஃப் ரைட்டிங் வந்து ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி ரைட்டிங்கில் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஹெல்ப் டு ஆர்கனைஸ் தாட்ஸ் அண்ட் கன்வே இன்ஃபர்மேஷன் கிளியர்லி. பேராகிராஃப் வந்து ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி ஹெல்ப் பண்ணுது அண்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கன்வே பண்ணுறதுக்கு, ஒரு கிளியராக நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறதுக்கு பேராகிராஃப் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு குரூப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து நிறையா சேர்ந்து ஒரு சிங்கிள் ஐடியா இல்லைன்னா ஒரு டாப்பிக்கை வந்து சொன்னால் அதுதான் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேராகிராஃப். இப்போ வந்து ஒரு பேராகிராஃபுக்குன்னு வந்து ஒரு சர்டைனான ஸ்ட்ரக்சர் இருக்குது. பேராகிராஃப் அப்படின்னா இப்படி தான் எழுதணும், பேராகிராஃபில் வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாபிக் சென்டென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃபில் வந்து ஒரு சென்டென்ஸ் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்மளோட மெயின் ஐடியா ஆஃப் த பேராகிராஃப், இந்த பேராகிராஃபில் வந்து நம்ம இது தான் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மெயின் ஐடியாவை வந்து நம்ம வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா தான் நம்மளோட ரீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ அந்த ரீடர்ஸ்க்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், நம்ம பேராகிராஃப் வந்து நம்ம ஸ்டாஃப் வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட பேராகிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே வந்து நம்ம சொல்லிட்டோம், நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிற மெயின் ஐடியாவை வந்து ரீடர்ஸ் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அப்படி சொன்னாதான் ரீடர்ஸ் வந்து நம்ம இதை பற்றி தான் சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி, அந்த டாப்பிக்கை நோக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம எழுத போகிற டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்டேண்ட் பண்ணி சொல்லும். அந்த சப்போர்ட்டிங் சென்டென்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதுகிறோன்னா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ், சம் எக்ஸாம்பிள்ஸ், ஃபேக்ட் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த சப்போர்ட்டிங் சென்டென்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சப்போர்ட்டிங் சென்டென்ஸுமே வந்து எதை ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த மெயின் ஐடியாவை வந்து ரிலேட் பண்ணணும். நம்ம கொடுக்க போகிற எல்லா சப்போர்ட்டிங் சென்டென்ஸுமே வந்து மெயின் ஐடியாவை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து இதை பற்றி தான் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியே வந்து நம்ம சென்டென்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கன்க்ளூடிங் சென்டென்ஸ் அப்படின்னா, நம்ம பேராகிராஃப்லாம் எழுதணும்னா லாஸ்ட்டு வந்து ஃபைனலாக கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து மொத்தமாக வந்து நம்ம இதை தான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சம்மரைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு 4-5 லைனில் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு எஃபெக்டிவான பேராகிராஃப் அதை எழுதுறதுக்கு வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஒன் ஐடியா அப்படின்னா, ஒரு சிங்கிள் கான்செப்ட் இல்லைன்னா ஒரு டாப்பிக்கை மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு நிறைய டாப்பிக்கை வந்து எடுத்து வந்து நம்ம எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளியர் அண்ட் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதில் கிளியர் அண்ட் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜில் வந்து நம்ம கிளியராக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அன்னெசரியான வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதில் வந்து கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் லாங்குவேஜில் கிளியராக இருக்கணும் அண்ட் அன்னெசரி வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. யூஸ் டிரான்சாக்ஷன். நம்ம டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணுறது மூலியமாக ஒரு ஃப்ளோவில் வந்து அப்படியே நம்ம பேராகிராஃப் எழுதலாம். நிறையா வந்து பேராஃபேசஸ் எல்லாம் வந்து சென்டென்ஸ்குள்ளே
வந்து நம்ம போட்டு எழுதலாம். அப்படிலாம் போட்டு எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து நிறையா படிச்சிருக்கோம், நம்ம அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நிறைய மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எழுதணும். நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக லாங்காக சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் வந்து நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கும் ரீட் பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிவைஸ் அண்ட் எடிட். இப்போ வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்மளே ஒரு ரிவ்யூ பண்ணிக்கணும். அதில் ஏதாவது தப்பு இருந்தது, நம்மளுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் அப்படின்னா என்ன? டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் வந்து ஒரு டைப் அப்படின்னே சொல்லி எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் இஸ் அ டைப் ஆஃப் ரைட்டிங் தட் ப்ரொவைட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் பர்சன், பிளேஸ், ஆப்ஜெக்ட் ஆர் ஈவெண்ட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் அப்படின்னா ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன். யாரை பற்றி அப்படின்னா ஒரு பர்சனை பற்றி இருக்கலாம், ஒரு பிளேஸை பற்றி இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட், இல்லைனா ஒரு ஈவெண்ட்டை பற்றி ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் யூசஸ் வித் லாங்குவேஜ் அண்ட் சென்சரி டீட்டெயில் டு த பெயிண்ட் அ பிக்சர் ஆஃப் அ ரீடர். ஒரு ரீடருக்கு வந்து ஒரு பிக்சரை நம்ம பெயிண்ட் பண்ணி எப்படி காட்டுவோமோ, காட்டினா எப்படி கிளியராக புரியுமோ, அதுபோல் இதில் வந்து டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம வந்து ஒரு பர்சனை பற்றி எழுதலாம், ஒரு பிளேஸ் பற்றி எழுதலாம், ஒரு ஆப்ஜெக்டை பற்றி எழுதலாம், இல்லை ஒரு ஈவெண்ட்டை பற்றி எழுதலாம். ஆனாலும் இதை வந்து டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குறது டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் எழுதுறதுக்கு என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் ஆன் அ சிங்கிள் டாபிக். அதாவது ஒரு டாபிக், அதாவது ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் எடுத்து நம்ம வந்து ஒரு அந்த ஒன் சப்ஜெக்ட் வந்து நம்ம டீட்டெயில்டாக பேசணும், டீட்டெயில்டாக வந்து அதை பற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா யூஸ் ஆஃப் சென்சரி டீட்டெயில். அப்படின்னா இப்போ வந்து சைட் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த பார்க்கக்கூடிய வியூஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக எழுதணும். இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டை பற்றி நம்ம எழுதுறோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து என்னென்னலாம் நடக்கு, நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாமே எழுதணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சவுண்டு. அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன சவுண்டு, ஏதாவது மியூசிக் ஏதாவது ப்ளே பண்ணாங்க, சாங் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் மென்ஷன் பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும். அந்த சவுண்டு, நாய்ஸ் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணி, அதாவது விவரித்து சொல்கிறது டிஸ்கிரிப் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதில் வந்து இதெல்லாம் அந்த சென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சென்ஸ் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணணும். தேர்டு பார்த்திங்கன்னா ஸ்மெல்லை வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் டேஸ்ட்டு, அப்புறம் வந்து டச். நம்ம வந்து ஒரு பொருளையோ ஏதாவது ஒன்று தொடுறோம் அப்படின்னா அது எப்படி இருந்ததுன்னு கூட நம்ம எழுதுறது மூலியமாக நம்ம ரீடர்ஸ்க்கு வந்து தெரியணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம எழுதணும்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா வித் லாங்குவேஜ். இதில் வந்து நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணி எழுதலான்னு பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ், அட்வர்பு, ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னா சிமிலி அண்ட் மெட்டாஃபர் யூஸ் பண்ணி எழுதலாம். ஒரு விட்டான இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவலி ஃபாலோ அ லாஜிக் ஆர்டர். நம்ம ஒரு லாஜிக்கான ஆர்டரை ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரை, அதாவது லெஃப்ட் டு ரைட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், இல்லை டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், ஏதாவது ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் டிப்ஸ் ஃபார் ரைட்டிங் அ டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப். ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் வந்து சூப்பராக எழுதுறதுக்கு வந்து சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயிலை வந்து நம்ம எழுதணும். என்ன அப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேட் டீட்டெயில் ரேதர் த ஒயேஜ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். என்கேஜ் த சென்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, சென்ஸ் அப்படின்னா தொடுதல், முகர்தல், அந்த மாதிரி ஒரு 5 சென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 5 சென்ஸையுமே வந்து நம்ம வாட்ச் பண்ணி எழுதணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூஸ் வித் வொக்காபுலரி. செலக்ட் வேர்ட்ஸ் தட் எவோக் ஸ்ட்ராங் இமேஜ் ஆர் இமோஷன். ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜையோ ஒரு எமோஷன்ஸோ க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃபில் வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஸ்ட்ராங்கான இமேஜ் யூஸ் பண்ணோன்னா தான் அதை வாசிக்கும் போதே அவங்க வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆர்கனைஸ் லாஜிக்கலி அப்படின்னா என்ஷூர் டிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ அ லாஜிக்கல் ஆர்டர் ஃபார் கிளாரிட்டி. ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம வந்து ஒரு லாஜிக்கலான ஆர்டரை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ரிவைஸ் ஃபார் கிளாரிட்டி அப்படின்னா
இப்போ வந்து நம்மளே வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு கிளாரிட்டியா இருக்கணும். அந்த பேராகிராஃப் வந்து ஸ்மூத்தா ஒரு ஃப்ளோவியா இருக்கணும். நமக்கு கிளாரிட்டியா இருந்தா தான் நம்ம ரீடர்ஸ்க்கும் வந்து கிளாரிட்டியா இருக்கணும். சப்போஸ் அது கிளாரிட்டியா இல்ல அப்டின்னா, நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் அப்டின்னா. அண்ட் சம்மர்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.